ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி வீட்டு விருந்து. இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான, அதே நேரம் ரொம்ப டேஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, உருளைக்கிழங்கும் குடமிளகாயும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸ் போகிற ஹஸ்பண்டுக்கும் கூட நீங்கள் ஈஸியாக பண்ணி கொடுத்துர்லாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது, அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு குடமிளகா சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ போல் அரிசியை முன்னாடியே வேக வச்சு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 150 கிராம் போல் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா உடஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் குழம்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்குல நம்ம தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்க போகிறதில்ல, இப்படியே எண்ணெயிலேயே தான் வேக வைக்க போகிறோம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நாம் மொத்தமாக சாதத்துலேயே உப்பு சேர்த்துக்கலாம், ஆனால் உருளைக்கிழங்கை கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றனால இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷம் போல் உருளைக்கிழங்கை நல்லா வேக விட்டுருங்க. இடையில இந்த மாதிரி மூடி ஓப்பன் பண்ணி ஒரு தடவை இல்லை 2 தடவை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கிழங்கெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு கிழங்கு எடுத்து மட்டும் இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். கிழங்கு நல்லாவே உடஞ்சி வருது. இந்த அளவு வெந்தால் போதும். அடுத்து இது கூட நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் மட்டும் குடமிளகா வெந்தால் போதும். அந்தளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. குடமிளகாவும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கையும் குடமிளகாவையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம முன்னாடியே வேக வச்சுருந்த சாதத்தை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷம் வரைக்குமே சாப்பாடை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம உள்ளே சேர்த்த சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே சாப்பாடில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அந்தளவுக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. இது கூட சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சாதத்தை மசாலா எல்லாம் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க. அப்போ தான் மசாலாலாம் சாதத்தில், உருளைக்கிழங்குல, கேப்சிகமில் எல்லாத்துலேயுமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தலையை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான ஒரு டேஸ்டான உருளைக்கிழங்கு குடமிளகா சாதம் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நாம் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிச்ச ரெசிபியாகவே இருக்கும்.
காரம் மட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இது அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாகவே மாறிடும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்ப இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இது ராஜி வீட்டு விருந்து. பாய்.